சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் கிராஃபிக்காக ஸ்டெப்பாக யார் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க அதை செஞ்ச உடனே அடுத்த ஆள் என்ன செய்ய போகிறாங்க, அதை செஞ்ச உடனே அடுத்தது என்ன நடக்க போகுது, அவ்வளோத்தையும் தெளிவாக சொல்லிட்டு இதோ எருசலேமுக்கு போகிறோம்னு இவர் முன்னாடி போறாரா. அவங்கெல்லாம் பயந்து போய் திகைத்து அவருக்கு பின்னாடி போறாங்களாம். சிலுவை என்கிற காரியத்தை பார்த்த உடனே உலகம் அதை கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ளுது என்று சொல்லி நாம் பார்த்தோம். சிலுவை என்ற உடனே கிறிஸ்தவம்னு உலகம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த சிலுவையை பார்க்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அந்த சிலுவையில் என்ன பார்க்கிறோம் என்று சொல்லியும் பார்த்தோம். அதில் சிலுவையில் உங்களுடைய என்னுடைய பாவத்தின் அகோரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பாவம் தேவனுடைய சரீரத்தில், அதாவது மாற்றமே இல்லாத, மாறவே முடியாத தேவனுடைய சரீரத்தில் நிரந்தரமான நித்தியமான தழும்புகளை ஏற்படுத்தினது என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய பாதிப்பு அத்தனை பயங்கரமான பாதிப்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த சிலுவையை பார்க்கும்போது பாவத்தின் அகோரம் மட்டும் இல்லை, அந்த பாவத்திலிருந்து உங்களை என்னை ரட்சிப்பதற்கு கர்த்தர் ரட்சிப்பின் வழியை அந்த சிலுவையில் அவர் ஏற்படுத்தி இருக்கிறதுனால அதில் தேவனுடைய ஞானத்தை நாம் பார்க்கிறோம். சிலுவை என்கிறத நாம் பார்க்கும்போது, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அதை பார்க்கும்போது அதில் தேவ ஞானம் விளங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவரை கொலை செய்கிறதுக்கான முயற்சி விடாமல் கன்சிஸ்டண்டாக நடந்து கொண்டிருந்த ஒரு முயற்சி. அவர் குழந்தையாக இருந்தப்பவே ஏரோது அவளை கொலை பண்ண முயற்சி செய்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். மகா ஏரோது என்கிறவன், ஹெராட் த கிரேட் என்கிறவன் இயேசு கிறிஸ்துவை கொல்லணும் என்று சொல்லி முயற்சி எடுத்தான். ஆனால் கர்த்தர் அந்த முயற்சியை முறியடித்தார் என்று சொல்லி மத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு 30 வருஷம் கழித்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் அந்த அட்டம்ப்ட் திரும்ப 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 செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28 30 வரைக்கும் பார்த்தோம்னா, லூக்கா 4:28 30 வரைக்கும் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தாம் பிறந்து வளர்ந்த அந்த ஊருக்கு தான் வந்திருக்கார். வளர்ந்த ஊர், பிறந்த ஊரில் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்திருக்கிறார். அவரை சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த நாசரேத் ஊரில் அவரை வரவேற்கிறதுக்கு பதிலாக அவரை கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபோது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊருக்கு கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ சொந்த ஊர்லேயே அந்த மாதிரி இன்னும் எருசலேமுக்கு வந்தா, யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு வந்தா, அங்கே இருந்த யூதர்கள் ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை விடாமல் முயற்சி செய்கிறாங்க. யோவான் 8வது அதிகாரம் 59வது வசனத்தில் ஒரு அட்டம்ப்ட் பார்க்குறோம். யோவான் 8:59 அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவில் கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்கிறாங்க. யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இவர் சட்டத்தில் சிக்கலில் மாட்டி விட்டோம்னா சட்டம் தன் கடமையை செய்யும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எப்படியாவது சிக்கலில் மாட்டிக்குவாருன்னு சொல்லி இவரை சட்ட சிக்கலில் மாட்டி விடும்படி ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க. லூக்கா 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 20:20 அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் பிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஆக்சுவல் அட்டம்ப்ட்ஸ் இதெல்லாம், இந்த ஆக்சுவல் அட்டம்ப்ட்ஸ் இல்லாமல் அவங்க இதை செய்யணும்னு சொல்லி விரும்பின நேரங்கள், ஆலோசனை பண்ணின நேரங்கள், அதெல்லாம் இன்னும் தனியாக இருக்குது. இது ஆக்சுவலாக செய்ய முயற்சியை எடுத்தது. அவங்க இவ்வளவு தடவை ட்ரை பண்ணி கூட அது மறுபடியும் ஃபெயிலியராகவே தான் இருந்தது. அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இவரை கொலை பண்ண முடியல.
இந்த முறை கொன்றணும், இந்த முறை கொன்றணும், எத்தனை முறை முயன்றாலும் செய்ய முடியல. நாம் இதை பார்க்கும்போது ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரொம்ப சாதுரியமாக இருந்து சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் தப்பி போயிட்டாருன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆக்சுவல் உண்மை என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சாதுரியமாக தப்பிக்கலை. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஒருத்தர் அவர் மேலே கை போட முடியாது என்கிறது தான் ஒரு உண்மையான நிலைமையாக இருந்தது. அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னால், மானிடனாக இருந்த இயேசு கிறிஸ்து அதே சமயம் தெய்வீக தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார். மானிடத்தன்மை உள்ளவராக இருக்கிறதுனால தெய்வத்தன்மை இல்லைன்னு இல்லை, அதை இழந்துட்டார் என்று சொல்லி இல்லை. அவர் மானிடனாக இருக்கும்போதே தேவத்தன்மை உள்ளவராக இருக்கிறார். மானிடர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மரணத்தின் மேலே நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்மளால் அதை போஸ்ட்போன் பண்ண முடியாது, நம்மளால் அதை தவிர்க்க முடியாது. அது வரதான் போகுது. ஒரு நாள் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். பிரசங்கி சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில், பிரசங்கி 8:8, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இது மானிடர்களாக உள்ள எல்லாருக்கும் உள்ள சூழ்நிலை. யாருமே அதிலிருந்து தப்பிக்கிறது இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சமானார் என்று சொல்லும்போது, ஆவியாக இருந்த தேவன் மாம்சமானார்னு சொல்லும்போது, அவர் அந்த தன்மையை இழந்து இந்த தன்மைக்குள்ளே வந்துட்டார். இவருக்கு மரணம் என்கிறது இவரால் தவிர்க்க முடியாத காரியம் என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வ தன்மையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17-18 வசனங்கள். யோவான் 10:17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது, இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது. மரணத்தின் மேலே நமக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஆனால் அவர் தேவ குமாரனாக இருக்கிறதுனால அவராகவே அவர் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் ஒருவனாலேயும் அந்த ஜீவனை எடுக்க முடியாது. அதனால தான் சிலுவையில் அவர் தொங்கி கடைசியாக சொன்ன வார்த்தை என்னது? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் ஒப்புவிக்காம, அவர் கொடுக்காம ஒருவனும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. இது கிறிஸ்து மானிடன் இல்லை, அவர் அதே சமயம் தெய்வமாக இருந்தார் என்கிறதற்கான சாட்சி. இப்போ இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனை, பிதாவாகிய தேவன் எப்போ ஒப்பு கொடுக்கிறாரோ அப்போதான் மேலே கை வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்போ தன் ஜீவனை கொடுக்கிறாரோ அப்போதான் அதை எடுக்க முடியும். இதுதான் ஃபேக்ட். இது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அவங்க விடாமல் அட்டம்ப்ட் மேலே அட்டம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலியர். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கும்போது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிற நேரம் வருது. அந்த நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம் வரும்போது அதை இயேசு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 9வது அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 9:44. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிற காலம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், கேர்ஃபுல்லாக கேளுங்க, நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்க. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி. அவர் கலிலேயாவிலேருந்து எருசலேமுக்கு வந்து மாட்டிக்கொண்டாருன்னு இல்லை, அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்.
இது தெரியாமல் வந்து அவர் மாட்டிக்கல, பார்த்துக்கங்க. அதை தெரிஞ்சு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பிதா தன்னை ஒப்பு கொடுக்கும்படி அவர் புறப்பட்டு வந்தார் என்கிறது தான் காரியம். இப்போ அந்த பிரயாணத்தின் போது அவர் சொல்லுகிறார், மார்க்கு 10வது அதிகாரம் 32லேருந்து 34 வரைக்கும், மார்க்கு 10 32லேருந்து 34 வரைக்கும், அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடைய போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். எவ்வளவு கிளியராக, டிஸ்டிங்ஷனாக, தனியாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவர் சொல்கிறான்னு பாருங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம். எருசலேமுக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கிறோம், அதெல்லாம் வேற. இந்த முறை போகிறது கம்ப்ளீட்டாக வேற. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். யார் ஒப்பு கொடுக்கிறார்? பிதா ஒப்பு கொடுக்கிறார். யாரை ஒப்பு கொடுக்கிறார்? மனுஷகுமாரனாகிய இவரை ஒப்பு கொடுக்கிறார். யாரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார்? பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் தேவன் ஒப்பு கொடுக்கிறார். சரிங்களா? யூத மத தலைவர்களாகிய பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் தேவன் தன் குமாரனை கொடுக்க போகிறார். அவர்கள் யாரு? அந்த பிரதான ஆசாரியரும் அந்த வேத பாரகரும் அவரை என்ன செய்வாங்களா? மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு இவர் மரணத்துக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்களாம். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து என்ன செய்வாங்களா? புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவங்களே மரண ஆக்கினையை நிறைவேற்றுகிறது இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ரோமர்கள் இடத்துல அவரை ஒப்பு கொடுக்க போகிறாங்க. ரோமர்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவர்கள் அவரை பரியாசம் பண்ணுவாங்க, அவரை வாரினால் அடிப்பாங்க, அவர் மேல் துப்புவாங்க, அவரை கொலை செய்வார்கள். இவ்வளவும் நடக்கும். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் கிராஃபிக்காக ஸ்டெப்பாக யார் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க அதை செஞ்ச உடனே அடுத்த ஆள் என்ன செய்ய போகிறாங்க, அதை செஞ்ச உடனே அடுத்தது என்ன நடக்க போகுது, அவ்வளோத்தையும் தெளிவாக சொல்லிட்டு இதோ எருசலேமுக்கு போகிறோம்னு இவர் முன்னாடி போகிறாரா. அவங்கெல்லாம் பயந்து போய் திகைத்து அவருக்கு பின்னாடி போகிறாங்களாம். இப்போ இது எருசலேமுக்குள்ளே வந்தாச்சு, அப்போ பவனியாக உள்ளே போயாச்சு, வந்தாச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு. கடைசியாக அந்த வியாழக்கிழமை ராத்திரி கெத்சமனேல அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சொல்லப்பட்ட வேலை இருக்குது பாருங்க, ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலை வருது. மார்க்கு 10வது அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு 10:41. 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். படுவார் இல்லை, படுகிறார். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார். முடிஞ்சிச்சு, நடக்க போகுது, இதை வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கப்படுவார். இப்போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் என்னதான் தலைகளை நின்னாலும் எவ்வளவுதான் ஆலோசனை பண்ணாலும் அவங்களால என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்த அந்த மாத்திரத்தில் மடன்னு அவங்களே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விதத்தில் காரியங்கள் கைகூடி வருகிறதே பார்க்கிறோம். இது வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமை நைட்டு அவங்க இந்த பிளானையே ட்ராப் பண்ணுறதா இருந்தாங்க. இது பண்டிகை காலம், இந்த பண்டிகை காலத்தில் நம்ம போய் பிடிக்க போய் ஏதாவது கலவரம் ஆகி போச்சுன்னா அப்புறம் இந்த ரோமர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ வேண்டான்னு சொல்லி ட்ராப் பண்ண இருந்தாங்க. அந்த ட்ராப் பண்ணுற டைமில் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அட்ரஸ் தேடி கதவை தட்டி உள்ளே நான் காட்டி கொடுக்குறேன்னு நிற்கிறான். எனக்கு தெரியும் அவர் எங்கே தனியாக இருப்பார்னு.
சந்தடி இல்லாமல் அவரை மடக்கி கொண்டு வந்துடலான்னு சொல்லி வாலண்டராக ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவங்களே கூட நினைக்கல இப்படி ஒருத்தன் வருவான்னு சொல்லி. ஸோ யூதாஸ் காட்டி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே ட்ராப் பண்ண பிளானை மறுபடியும் எடுத்துக்கிட்டானுங்க. சரி, கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பிளான் பண்ணி தனியாக இருக்கும்போது பிடிச்சாச்சு. யூதாஸ் தான் அடையாளம் காட்டுறான், பிடிச்சாச்சு, ஃபைன். பிடிச்சி கொண்டு வந்து தேசாதிபதி முன்னாடி நிறுத்துகிறாங்க. 2 தேசாதிபதிகள் விசாரணை செஞ்சு இவரை நிரபராதி என்று கண்டார்கள். 2 தேசாதிபதிகள் நிரபராதி என்று காணப்பட்ட ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்களுடைய தீர்மானத்தை மீறி, அதாவது அவங்களுடைய கண்டுபிடிப்பை மீறி அவர் கொலை செய்யப்படுகிறார். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனால் அது காரியம் கைகூடி வரும்போது இவங்க நினச்சதோட ஸ்பீடாக எல்லாமே வேகமாக நடக்கிறது நம்ம பார்க்குறோம். பிலாத்து ஆக்சுவலாக 1 தடவை 2 தடவை 3 தடவை இவருக்காக அவன் வாதாடுறான். ஏன்பா என்ன தப்பு பண்ணாரு? மரணத்துக்கு ஏதுவா இவர் ஒன்றும் பண்ணலையே, உங்களை திருப்தி பண்ணனா 4 அடி அடிச்சுட்டு விட்டுறேன் அவரை அப்படின்னு அவருக்காக அவன் வாதாடுறான். அவனுடைய எதிர்ப்பெல்லாம் மீறி அவன் வாயாலேயே அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு நேரம், அதாவது காரியங்கள் அதுக்கு நேரம் போகுது. நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இது நடக்காது. பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார், வேலை வந்தது. எனவே கிறிஸ்துவை பகைத்தவர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வகையில் கடன்னு எல்லாம் நிறைவேறுது. இப்போ சிலுவையில் அடித்து நிறுத்தியாச்சு, சிலுவையில் அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போது அவங்களுக்கு இவ்வளவு நாளாக நம்ம எடுத்த முயற்சி அத்தனை தடவை தோல்வியானது இப்போ அதை நினச்சே பார்க்க முடியாத அளவில் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக அட்லாஸ்ட் அப்பா முடிச்சாச்சுன்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ இவரு மேலே தொங்கிட்டு இருக்கார், இவனுங்க கீழே நிற்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்போ இவங்களுடைய இத்தனை அட்டம்ப்டை மீறி அத்தனை தோல்விகளை கடந்து இன்னைக்கு அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? அந்த சக்ஸஸில் இருக்கிற களிப்பில் அவங்க சிலுவையில் தொங்குற அவரை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. 3 மணி நேரம் தொங்குறாரு, 3 மணி நேரம் இவனுங்க பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலுவையில் தொங்கின இயேசு அந்த பரியாசத்துக்கு ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. அவர் அமைதியாக இருக்கிறார். இப்போ இந்த இவனுங்க கொண்டாட்டமாக இவங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் மறிச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. சீஷர்கள் இருந்தாங்க பாருங்கள், அவங்க நிலைமை அதை விட மோசம். கூடவே தானே இருந்தாங்க. கூடவே இருக்கும்போது அவங்க அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க. பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உம்மோட நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். பேதுரு அந்த வார்த்தையை சொன்ன மற்ற சீஷர்கள் என்ன சொன்னாங்க? மற்றவர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. உண்மையிலேயே மறிக்க ஆயத்தமாக இருந்தாங்களா? ஏன்பா வந்தோடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்களே, நீங்கள் அவங்க தைரியமே இல்லாத ஆளுங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்த போர் சேவகர் கூட்டம் எவ்வளவு பேர்? யோவான் சொல்லும்போது சொல்லுகிறான் 1000 பேருக்கு தலைவன் அங்கே இருந்தான்னு சொல்லி. அப்படின்னா போர் சேவகர் எவ்வளவு பேர் இருக்கணும்? 1000 பேர் இருக்கணும். 100க்கு அதிபதிகள் எத்தனை பேர் இருக்கணும்? 10 100க்கு அதிபதிகள் இருக்கணும். ஒரு 1000க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான், 10 100க்கு அதிபதிகள் இருக்கிறாங்க, 1000 போர் சேவகர் இருக்காங்க. இது இல்லாமல் வேதபாரகர் பரிசேயருடைய வீட்டு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆயுதம் ஏந்தின போர் சேவகர்கள் 1000 பேர் நிற்கும்போது பேதுரு தன் பட்டயத்தை உயர்த்தி அஃபென்சிவில் போகிறான்னு சொன்னால் பேதுரு தன் உயிரை மதிக்காமல் செயல்படுகிறான்றதை நம்ம கவனிக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆயுதம் அணிந்த போலீஸ்காரர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட போனீங்கன்னா அடுத்த வினாடி உங்களுடைய உயிர் போயிடும். அதுதான் இவன் பட்டயத்தை தூக்கினான்னா அடுத்த வினாடி உயிர் போயிடும். பேதுரு கவலைப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து மேலே கை வைக்கணும்னா முதல்ல என் மேலே கை வச்சுட்டு அவர் வையின்னு சொல்லி அவன் இறங்குறான். இயேசு கிறிஸ்து ஊன்னு சொல்லியிருந்தா மற்றவங்களும் அதை தான் செஞ்சுருப்பாங்க. இவர் என்ன செய்கிறார்? இவனை திட்டிட்டு அந்த காதையும் சரி பண்ணிவிட்டு
இவர் வாலண்டரா சரண்டர் ஆகிறார். இப்போ இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இவர் ப்ரொடெக்ஷன் வேண்டான்னு சொல்லி இவர் சரண்டர் ஆகிறார். இவருக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் வேளை வந்ததுன்னு சொல்லி. அவங்களுக்கு அது புரியல, ஏன் நடக்குதுன்னே தெரியல. நம்ம டிஃபெண்ட் பண்ணால் அவரும் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார், நம்மளையும் டிஃபெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறார். அதுக்கு அப்புறம்தான் சீஷர்கள் ஓடுனாங்கன்னே வசனம் சொல்லுது. அது வரைக்கும் அவங்க ஓடலை, ஆளை பார்த்தோன்னே ஓடிடல. இயேசு கிறிஸ்து சரணடைகிறார்னு பார்த்தோன்னே இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல, ஸ்டன் ஆகிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ ஓடி போனதுக்கப்புறம், அவரை கொலை பண்ண அப்புறம், அவரை அடக்கம் பண்ணதுக்கப்புறம், 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார்னு சொல்லி மரியாள் மற்ற ஸ்திரீகளும் வந்து சொன்னதுக்கு அப்புறம், உயிர்த்தெழுதலின் நாள் அன்னைக்கு நைட்டு இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை சந்திக்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 17லேருந்து 21 வரைக்கும் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அதில் ஆண்டவர் கேட்குறார், அவங்க துக்கமுகமாய் நடந்து போகிறாங்களா, எதை பற்றியோ பேசிக்கிட்டு போகிறாங்களா, என்ன பற்றி பேசுகிறீங்கம்மான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, எருசலேமில் நடந்த இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாதா, நீர் அந்நியரோ அப்படின்னு. எவைகளைன்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கு சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வாக்கிலும் வல்லமையிலும் பெரியவராக இருந்தார். நாங்கள் அவர் தான் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிக்க போகிறாருன்னு நினச்சோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? அவர் தான் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிக்க போகிறாருன்னு நினச்சோம்னா என்ன அர்த்தம்? அப்படி நம்பி தான் எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் தொழிலை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு இவர் பின்னாடி 3.5 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு? இவர் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர்னு சொல்லி. ஆனால் நம்முடைய அதிகாரிகள் இவரை பிடிச்சி சிறுவையில் அடிச்சிட்டாங்க, செத்து போயிட்டார். இப்போ நம்பினதெல்லாம் என்னாச்சு? அவ்வளவு தரைமட்டம் ஆயிடுச்சு. என்னன்னு சிந்திக்கிறதுக்கே தெரியல. இவைகளெல்லாம் நடந்து 3 நாள் ஆச்சுன்னு சொல்கிறானுங்க. அது அவங்களுடைய மன சூழ்நிலை. ஒரு பக்கம் அந்த குரூப்பு சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவருடைய ஆட்கள் என்ன நடக்குதுன்னே புரியல, குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது? தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது. குமாரன் தன் ஜீவனை வாலென்றா ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இதை புரிந்து கொள்ள முடியாதவங்களுக்கு அது என்னன்னு விளங்கலை. ஏன் இயேசு சாகணும்? இப்போ இயேசு கொலை பண்ணிட்டோம், அவருடைய கதையை முடிச்சிட்டோம், நமக்கு இன்னைக்கு ஜெயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எக்கண்டமாக களிப்போட நிற்கிற அந்த கூட்டத்தாருக்கு ஆக்சுவலாக தெரியாத விஷயம் என்னது? இயேசு கிறிஸ்து பிறந்ததே எதுக்காகவா? இயேசு கிறிஸ்து பிறந்ததே எதுக்காகவா? எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததே எதுக்காக? அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறதுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தது பல்லாயிரம் பேருக்கு உணவளிக்கிறதுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தது கடல் மேலே நடக்கிறதுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தது நல்ல நல்ல போதனைகளை கொடுக்கறதுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தான் வந்தாராம். அப்படி வந்தவர் அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்தாராம். மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் அப்படின்னா மரணத்தை அவர் அனுபவித்ததின் நிமித்தம், அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்ததின் நிமித்தம், ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனதின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டார்னு எபிரேயர் 2:9 சொல்லுது. அதே எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 வசனத்தில், எபிரேயர் 2:14-15, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஓகே, வார்த்தையானவர் மாம்சமானார். ஃபைன். ஏன் மாம்சமானார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி.
ஒரு வார்த்தையினால் அழிக்கும்படி அல்ல, அவருடைய வல்லமையினால் அழிக்கும்படி அல்ல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். எப்படி ஆனார்? மாம்சமும் இரத்தமும் உள்ளவர் ஆனார். அப்போ வார்த்தையாகிய தேவன் மாம்சமானதுக்கு நோக்கமே என்னது? தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை ஜெயிக்கும்படி. இப்போ அவர் அந்த மரணத்தை அப்படி அடையலைன்னா மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை மேற்கொள்றதுங்கிறது இல்லைன்னு ஆயிட்டு இருக்கு. இப்போ இது பெரிய தேவனுடைய ஒரு திட்டம். அந்த திட்டம் படிப்படியாக அறிவிக்கப்பட்டு அது அன்னைக்கு கம்ப்ளீஷனுக்குள்ளே வருது, நிறைவேறுதலுக்குள்ளே வருது. இந்த திட்டத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஏசாயா 53ஆவது அதிகாரத்தில் கிராஃபிக்காக அது டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏசாயா அது ரொம்ப தெளிவாக சொல்கிறத பார்க்கிறோம். இப்போ வேதபாரகர் கையிலையும் பிரதான ஆசாரியர் கையிலையும் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறஜாதியார்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. புறஜாதியார் என்ன பண்ணாங்க? அவரை வாரினால் அடிப்பித்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, அப்புறம் அவரை சிலுவையில் அடித்து கொலை பண்ணாங்க. அப்படி நடந்ததுக்கப்புறம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது எல்லாம் இப்படி தான் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்குது, தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகமும் தீர்க்க தரிசனங்கள் புஸ்தகமும் வாரம் ஓய்வு நாளில் ஜபாலயங்கள்லையும் சரி தேவாலயத்துலேயும் சரி அவங்க படிக்கிறவங்களாக இருந்தாங்க. அந்த வசனங்கள் எதுவுமே அவங்களுக்கு புதுசு கிடையாது, நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சிருந்தும் எழுதப்பட்ட காரியத்தை நம்ம கையினாலே நம்ம செய்கிறோம்ங்கிறது மட்டும் அவங்களுக்கு என்ன இல்லை, தெரியல. அதுதான் அதில் பியூட்டி. தேவன் திட்டம் பண்ணினார், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேற்றுகிறத இவங்க கையாலேயே விஷயம் தெரிஞ்சவங்க மூலமாக, விஷயம் தெரியாதவங்க இல்லை, இப்போ வேதத்தையே படிக்காதவங்க, நியாயப்பிரமாணமோ தீர்க்க தரிசனங்களோ இல்லாதவங்க கிட்ட இல்லை, கையில் இருக்குது, அதை தான் படிக்கிறாங்க. வேலையே அதுதான். வேதபாரகருடைய வேலை என்ன? வேதத்தை பிரதி எடுக்கிறது தான் அவன் வேலை. பிரதான ஆசாரியர் வேலை என்ன? அதை உபதேசம் பண்ணுறது தான் அவன் வேலை. ஃபுல் டைம் அதிலே இருக்கிறவங்களுக்கு அத்துபடியான காரியம் நல்லா தெரியும். ஆனால் நாம தான் அதை நிறைவேற்றுகிறோம்னு தெரியல. அதுதான் அதில் இருக்கிற கிளாசிக் அந்த பியூட்டி. அவர் அதை நிறைவேற்றுகிறார். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம், அப்போஸ்தலர் 2:23, அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவர் முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? அக்கிரமக்காரருடைய கையினாலே இவரை ஆணி அடித்து சிலுவையிலே கொலை செஞ்சீங்க. நீங்கள் இப்படி தான் செய்ய போறீங்கன்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிருந்தார்? தேவன் அதை நிர்ணயித்திருந்தார். அது யாருடைய ஆலோசனை? அது தேவனுடைய ஆலோசனை. அதை தேவன் தனக்குள்ள வச்சு இல்லை, அவர் ஆக்சுவலாக என்ன செஞ்சிருந்தார்? அதை முன் அறிவித்திருந்தார். இப்போ மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை, உங்களுக்கு என்னன்னு தெரியல, தேவன் தான் இதை ஒப்பு கொடுக்கிறார், அவர் தான் இதை செய்கிறார்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நீங்கள் பிடிச்சி அவரை இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க. அப்போஸ்தலர் 13:27 பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 13:27 எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். சொல்லப்பட்டது இவங்க தான் ரெகுலராக படிக்கிறாங்க,
அதை இவங்களே என்ன செய்கிறாங்க, நிறைவேற்றுகிறாங்க. கீ ஃபேக்டர் என்னது, இவர் தான் மெஸ்ஸியாங்கிறத இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது தேவன் நிர்ணயித்த காலம் என்கிறத இவங்க அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அதனால தான் இயேசு சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை என்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு இவங்களுக்கு தெரியல, தெரியாமலே செய்கிறாங்க. சப்போஸிங் இயேசு தான் கிறிஸ்துன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக செஞ்சு கிறிஸ்து மேலே கை வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்காக தான் அவங்க தலைமுறையாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவை இவங்க கையால் கொலை செஞ்சுருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கிறிஸ்துவா தெரியல. கிறிஸ்து வந்த காலம் இது ரட்சிப்பின் காலம்னு அவங்களுக்கு தெரியல. சொல்லப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது, தேவ ஆலோசனை அது இப்படி நிறைவேறுது. இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மீறி நிறைவேறுது. இப்போ சிலுவையில் தொங்குற இயேசு இவங்கள பரியாசம் பண்ணணுமா, கீழே நிற்கிற இவனுங்க அவரை பரியாசம் பண்ணணுமா? புரியுதுங்களா? காட்சியே மாறி போகுது. உண்மையான சிச்சுவேஷன் இவங்களுக்கு தெரியல. இவனுங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக லூஸுங்க. அவர் பிளான் பண்ணதை அவர் அழகாக செஞ்சுட்டு இருக்கிறார். இவனுக்கு அது தெரியல. தேவனுடைய வழிகளை அறியாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பரிதாபமான விஷயம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வரார். 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவங்கள ஹேண்டில் பண்ணுறார். 40 வருஷமாக ஹேண்டில் பண்ணவர் நான் உங்களை 40 வருஷமாக ஆரோசித்தேன்னு சொல்கிறார். ஆரோசித்தேன் என்னது, வெறுத்த 40 வருஷமாக பெரிய தலைவலியாக இருந்தீங்கடா நீங்கள், எனக்கு உங்களை ரொம்ப கஷ்டம், நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டமா? சங்கீதம் 95 10 11. சங்கீதம் 95 10 11. 40 வருஷமாக இந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வது அவசியம். நம்ம இன்டெலிஜென்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்று கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன திட்டத்தோட காரியம் செய்கிறார்னு கவனிச்சுட்டு நம்மை தாழ்த்தி அந்த பிளானில் நம்மளை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஒழிய நம்ம பிளான் போட்டு ஆண்டவரை நம்ம பிளான் படி நடத்துறதுக்கு இறங்கிடக்கூடாது. நம்ம எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். நாம் நல்லதுன்னு நினைக்கிற காரியத்தை தேவன் நாம் நினைக்கிற மாதிரி செய்யணும். அதை செய்ய வைக்கணும். அதை எப்படி செய்யலாம் தான் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அவருக்குன்னு ஆலோசனை இருக்கு. நாம் அவருக்கு ஆலோசனைக்காரராக ஆக முடியாது. அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஞானம் ஒன்றுமே கிடையாது. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்து மகா ஞானம் உள்ள தேவன். அவருடைய ஆலோசனை, அவருடைய தீர்மானம், அவருடைய காலம், அவர் செயல்படுகிற விதம் இருக்கு. நாம் கொஞ்சம் ஹம்பிளாகி நம்மை தாழ்த்தி அவரை கவனித்து என்ன செய்கிறார்னு கவனிக்கணும். இது கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சிரிக்க வேண்டிய நேரத்தில் அழுதுகிட்டு இருப்போம், அழுதுகிற வேண்டிய நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இது ப்ராப்ளம். இப்போ அங்கே சிலுவையில் அவரை அடித்து தொங்க விட்டுட்டு சிரிக்க வேண்டியவர் சும்மா இருக்கிறாரு, அழ வேண்டியவனுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இது டோட்டலாக ஆப்போசிட். ஆண்டவரே சொல்கிறார் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களில். மத்தேயு 16 11 மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களில், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் வந்த அந்த ஜெனரேஷனை பார்த்து சொல்கிறார், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? குழல் எப்போ ஊதுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கெல்லாம் எப்போ வாசிப்பாங்க? சந்தோஷமாக இருக்கிற இடத்துல வாசிப்பாங்க, அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, குழல் ஊதுனோம், நீங்கள் டான்ஸ் ஆடலை. எப்போ மாரடிப்பாங்க, எப்போ புலம்புவாங்க? சாவு வீட்டில் அதை செய்வாங்க. இப்போ சாவு வீட்டில் நாங்கள் மாரடிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இதுன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் யோவான் புசியாதவனா வந்தானா, அவனை பேய் பிடிச்சவன் சொன்னான்னா, மனுஷகுமாரன்
புசிக்கிறவரும் குடிக்கிறவரும் வந்தானா பாவிகளுக்கு சிநேகிதன் போஜன பிரியன்னு சொல்கிறான். இப்போ தேவன் இப்படி செஞ்சாலும் தப்புன்னு வானுங்க, அப்படி செஞ்சாலும் தப்புன்னு வானுங்க. இதை செய்கிறது ஒரு காலம் இருக்குது, இதை செய்கிறது ஒரு காலம் இருக்குது. அவர் என்ன செய்கிறான்னு கவனிக்கிறது இல்லை. இவங்க எதிர்பார்க்குறபடி தேவன் செய்யலைன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் குழல் ஊதுனா கூத்தாடல, நாங்கள் புலம்பினா நீங்கள் மாரடிக்கலைன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவர் எருசலேம் நகரத்தை நோக்கி கழுதையில் பவனியா வரும்போது கடைசியாக எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். அவர் கண்ணீர் விட்டு அழுது சொன்ன வார்த்தை என்னது? உனக்கு கிடைத்த இந்த நாளிகை ஆயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருந்தது, ஆனால் அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டதாயிரும். அதனால உன்னிலே ஒரு கல் மேலே இராதபடி எல்லாம் இடித்து தரையோட போடப்படும்னு சொல்லி அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார்னு ஒரு வசனம் இருக்கு இல்லை? ஒரே வார்த்தை, ஜீசஸ் கிரைட், இயேசு கண்ணீர் விட்டார். அங்கே கண்ணீர் விட்டது எமோஷன், சும்மா தன்னை மீறி ஒரு சொட்டு. இங்கே அவர் கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுகிறதுங்கிறது கம்ப்ளீட்டாக வேற கதை. கண்ணீர் விட்டார் இல்லை, கண்ணீர் விட்டு அழுதார். அவர் அந்த அளவுக்கு உலுக்குகிற காரியம் என்னது? நம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்து கொள்ளாது இருக்கும்போது, இந்த நேரம் எனக்குன்னு வந்திருக்குங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணாமல் போகிறது. அதை விட பரிதாபம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 26வது அதிகாரத்தில் பவுலை விசாரிக்கிறாங்க. பவுலை விசாரிக்கும்போது இவன் பேர் என்ன, பெஸ்து என்கிற தேசாதிபதி தான் அவனை நியாயஸ்தானத்தில் கொண்டு வருகிறான். பெனிக்கேயாலும் அகிரிப்பா ராஜாவும் உட்காந்துருக்கிறாங்க. தேசாதிபதிகள் இவங்கெல்லாம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி பவுல் கொண்டு வரப்படுகிறான். பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லி பேசுகிறான். ஓகே, இப்போ பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லி பேசும்போது அகிரிப்பா ராஜா சொல்கிறான், நீ என்ன கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாற்றுகிறேன். ஏன்னா அவனுடைய ஆர்கியூமெண்ட்ஸு அவ்வளவு கம்பலிங்காக இருக்குது, எதிர்த்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அகிரிப்பா ராஜா தன் வாயினால பப்ளிக்காக சொல்லுகிறான், நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக மாற்றுகிறேன். ஏன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? இருக்கிறதுலே பெஸ்ட் அப்போஸ்தலன் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே கொடுக்கப்படுகிற சத்தியம் என்னது? இருக்கிறதுலையே பெஸ்ட்டு சத்தியம் கொடுக்கப்படுது. ஓகே, ஆனால் அவன் பிரிசன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறான், கைதியாக அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறான், கன்றாவியாக இருப்பான். அவங்க எல்லாம் கிராண்டாக இருக்கிறாங்க. இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேருந்து தான் தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு அது டச் ஆகுது. அதை கேட்ட பெஸ்து என்ன சொன்னா, பவுலே நீ பிதற்றுகிறாய். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 26, 24. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன் கனபருந்தியவனாகிய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த முத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இவனை பைத்தியக்காரன் சொல்லுகிறான். இதை சொன்ன பெஸ்து அடுத்த வருஷம் உயிரோட இல்லை. இப்போ அந்த காட்சியில் யாருக்காக பவுல் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பவுல் தன்னுடைய விடுதலைக்காக பேசிக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக அடுத்த வருஷம் பெஸ்து உயிரோடு இருக்க மாட்டான்னு பெஸ்துவுக்கே தெரியாது. சின்ன வயசு தான், ஆனால் அடுத்த வருஷம் பெஸ்து செத்து போயிட்டான். அதுதான் சரித்திரம். பெஸ்து உயிரோடு இருக்கும்போது இருக்கிறதுல பெஸ்ட் அப்போஸ்தலன் சத்தியம் சொல்லுகிறான், இருக்கிறதுல பெஸ்ட் சத்தியம் சொல்லப்படுது. ஆனால் இவங்களுக்கு என்னவா இருக்கா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா, நீ பிதற்ற அதிக கல்வி உனக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணிடுச்சின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறான். நம் காலத்தை நாம் அறியாமல் போகிறது அது வருத்தமான விஷயம். தேவன் தன்னுடைய மகா ஞானத்தினால தன்னுடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்புவித்து
அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு அந்த சிலுவையில் சம்பாதிக்கப்பட்ட ஒரு காரியம். இது தேவன் தன்னுடைய மகா ஞானத்தினால இவர்களை எல்லாம் மீறி இவங்க கையினாலேயே அதை செய்ய வச்சு அதை நிகழ்த்தி இருக்கிறார். இவங்களுக்கு அது தெரியல. அந்த காலத்தில் அவங்க இருந்தும் அவங்களால அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியல. 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற நாம் இந்த சிலுவையில் அந்த தேவ ஞானத்தை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த சிலுவையில் என்ன தெரியுது? தேவனுடைய மகா ஞானம் வெளிப்படுது. இப்போ இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, அவருடைய கதை முடிஞ்சு போச்சு, ஊழியங்கள் எல்லாம் நின்று போச்சு, அவ்வளவுதான். எம்மா ஊருக்கு போகிற சீஷர்கள் எப்படி இருந்தாங்களா? முகம் எப்படி இருந்ததா? துக்க முகமாக இருந்துதான். இவைகளெல்லாம் நடந்து 3 நாள் ஆச்சுன்னு சொல்லி மூஞ்செல்லாம் தொங்கி போச்சான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஆரம்பமே. முடிவு என்னது? நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல். அந்த ரட்சிப்பு அங்கே ஆரம்பித்து பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி கதையே அங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்க. அதுதான் தேவனுடைய ஞானம். உலகம் அதை முடிவுன்னு நினச்சிக்குது, ஆனால் தேவன் அதில் தான் துவக்கத்தையே வச்சிருக்கிறார். அங்கிருந்து துவங்கி அது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போகுது. நாம் அதை அறிய தெரிஞ்சிருக்கணும். நான் கிறிஸ்தவனாக பிறந்தேங்கிறது முக்கியம் கிடையாது. நான் தேவாலயத்தில் பெரிய பெரிய வேலை செய்கிறேன்றது முக்கியம் கிடையாது. நான் நிறைய ஊழியத்தில் ஈடுபடுகிறேன், நான் நிறைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன்றது முக்கியம் கிடையாது. நீ அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறியாங்கிறது தான் காரியமே. அப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தா அது ஒரு துவக்கம். என்ன துவக்கம்? பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம் நடக்கிறதுக்கு துவக்கம். அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். நாம் அதில் தேவ ஞானத்தை கவனித்து அதுக்கு நம்மை உடன்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கணும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப பயசாக இருக்கிறதுனால, ரொம்ப பயபக்தியாக தெய்வ பக்தியாக இருக்கிறதுனால, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறதுனால, ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்கிறதுனால நாங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவோம்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எப்படி தான் வர முடியுமா? அந்த ரட்சிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம், 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம். 2 சாரார் இருக்காங்க. ஒரு சாரார் கெட்டு போகிறவங்க, ஒரு சாரார் ரட்சிக்கப்படுறவங்க. ஸோ கெட்டு போகிறவங்களுக்கு அந்த சிலுவையை பற்றின உபதேசம் என்னமா தோணுதா? இது ட்ராஜடியில் போய் கதை முடியுது. ட்ராஜடியில் போய் முடிகிற கதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அது கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கா? பைத்தியமாக இருக்கா. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, அதாவது அதை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கோ அது என்னவா இருக்கான்? தேவ பலனாக இருக்குதுன்னு வசனம். 2 சாரார் இருக்கிறாங்க. இந்த சிலுவையை பார்க்கும்போது நாம் அதில் தேவ ஞானத்தை ரெகக்னைஸ் பண்ணி அதை நம்முடையது ஆக்கிக்கிட்டு இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ளணும். என்னுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் செய்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்தணும். அது நல்ல துவக்கமாக இருக்கும். அப்படி துவங்கி போகும்போது உலகம் வியக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடக்கிறதா இருக்கும். வேறவனை நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறதுனால இல்லை. ஒரு டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் இருக்கும்போது ஒரு 2 வீலரில் வந்தவர் நைஸாக அந்த ரெட் லைட்டை தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ண போய் நம்ம போலீஸ்காரங்க தான் மறைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து நீ வெளியே வந்தோன்னே கரெக்டாக மாட்டுறாங்க. அவன் இருக்கிறதே தெரியாது, அவங்க இருக்கிறதே தெரியாது. நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தோன்னா அழகாக குறுக்கில் வந்துடுவான், பிடிச்சிடுவாங்க. அப்படி பிடிச்சிட்டாங்க அவரை. அவர் ஒரு பாஸ்டர். அந்த போலீஸ்காரரு கிறிஸ்தவங்கனாலே ஆகாது, அதுலேயும் பாஸ்டருங்கன்னா டோட்டலாக ஆகாது. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சார் மன்னிச்சிக்கங்க சார், ரெட் லைட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, சார் மன்னிச்சிக்கங்க சார், ஒரு மீட்டிங் சார், லேட் ஆயிடுச்சு, அதான் அவசரமாக போகிறேன், ப்ளீஸ்ன்னு சொல்லிடு. எங்கேயோ அவசரமாக போகிறேன் அப்படின்னு நான் பெரிய துறை, உனக்கு என்ன பெரிய அவசரம்னு கேட்க, அவர் நான் ஒரு பாஸ்டர் சார்னு சொல்ல, உங்களை மாதிரி ஆளை பிடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்னு இவர் சொல்ல, இப்படி ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க. இந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா ஒரு மீட்டிங்கு போனோம்,
லேட் ஆயிடுச்சு, அதனால தான். இப்படி சொல்லி பாஸ்டர்னு சொல்லி தான் ஊரே ஏமாத்துறீங்க நீங்கன்னு போலீஸ்காரர் சொல்லியிருக்கிறேன். இந்த பாஸ்டர் சொன்னாரா, எல்லாரும் அப்படி இல்லை சார், நீங்கள் எல்லாரும் அப்படி நினைக்கக்கூடாது. இந்த ஊரில் இந்த ரவுடியை தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த போலீஸ்காரர் ரொம்ப சர்வீஸான ஆள்னால அந்த ஊரில் அந்த ரவுடி, ஆமாம் முன்னாடி ஒரு ரவுடி தெரியும், அவன் நான் தான் சார். இப்போ அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவார், இதுக்கு மேலே பேசுனா நீ என்ன கிறிஸ்தவன் ஆகிடுவ, நீ முதல்ல போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த துவக்கத்தை, இந்த மாற்றத்தை எதிர்த்து உலகமே பேச முடியாது பிரதர்ஸ். நம்ம சும்மா சிலுவையை வைத்துக் கொள்ளுகிறது இல்லை, சிலுவையில் தேவனுடைய ஞானத்தை பார்த்து அந்த ஞானத்துக்கு நாம் அடிபணிந்து அந்த ரட்சிப்பை நம்முடையதாக்கி கொண்டு அந்த துவக்கத்தை பெற்று அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக போகும்போது அது உலகமே பார்த்து வியந்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கும். சிலுவையை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்னவாயிருக்கா, தேவ பலனாயிருக்கும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.